வணக்கம் மக்களே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் சேனலில் நிறைய அந்த மைவித்திரை சம்மந்தமாக என்ன சொல்லி நிறைய வியூஸ் வரணும் அப்படிங்கிறக்காக மொட்டைக்கட்டை டைட்டில் போட்டு என்னத்தையாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம மக்கள்லாம் ரொம்ப பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே வந்து எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். என்னென்னா இந்த ஹைகோர்ட்டுக்கு வந்து சென்னை ஹைகோர்ட்டில் போனோன்னே என்ன செஞ்சுருக்கோம், ஃபஸ்ட்டு ஹியரிங்லேயே நம்மளுக்கு வந்து பெயில் வந்து கிடைக்காது. 2வது 3வது இது போனால் தான் நம்மளுக்கு வந்து பெயில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அதனால் யாரும் வருத்தப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. சரிங்களா? நான் ஒரு ஸ்டோரி ஒன்று உண்டு. ஸ்டோரினோடனே கட் பண்ணிவிட்டு ஓடிடாதீங்க. என்னென்னா ஒரு தங்க சுரங்கம் ஒரு ஏரியாவில், அந்த இதை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தோண்ட தங்கமாக வருமா. அதே மாதிரி ஒரு ரொம்ப பாப்புலரானவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த தங்க சுரங்கத்தை ஏலத்தை எடுக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா தோண்ட சின்ன தங்கமாக வருது. அதையும் எடுத்து கொஞ்சம் ஓரளவுக்கு வாழ்க்கை தரத்தை போய்கிட்டே இருக்குது. அப்புறம் இதுக்கு மேலே தோண்டிக்கிட்டே இருக்காங்க, தங்கம் வரலை. அவ்வளோதான் சரின்ட்டு அந்த ஏலத்தை எடுத்த இடத்துல வேறவங்களுக்கு கை மாற்றி விட்டுட்டு போயிட்டாங்க. அது பிறகு அந்த இடத்த வாங்கினவங்க என்ன செஞ்சாரு, நல்ல ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு இந்த இதை வந்து அதாவது இன்ஜினியர் பார்த்து சொன்னாரா, இன்னும் 3 அடி தோணுனா தங்கம் வரும் அப்படின்னு சொன்னாராம். சரின்ட்டு அதே மாதிரி 3 அடி தோண்டினோடனே தங்கம் வந்துருச்சு. அது வந்து வருஷக்கணக்காக மணிக்கணக்காக நாள் கணக்காக தோன்றினவங்களுக்கு இன்னும் 3 அடி தோண்டினாங்கன்னா ஏகப்பட்ட தங்கம் கிடச்சிருக்கும். அந்தளவுக்கு பொறுமை இல்லாத அளவுக்கு கை மாற்றி விட்டுட்டு போயிட்டாங்க. நம்ம இவ்வளோ மாதம் இவ்வளோ நாள் நம்ம வந்து பொறுமையாக இருந்துட்டோம். கடைசி இந்த ஹைகோர்ட்டுக்கு வந்துட்டு என்ன செஞ்சுருக்கு, நம்மளுக்கு இன்னும் 1 வாரமோ 2 வாரமோ நம்மளுக்கு வந்து அதுக்கடுத்து நம்ம லைஃப் லாங் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த கம்பெனியில் நல்லா ட்ராவல் பண்ண போகிறோம், நல்லா ஏர்ன் பண்ண போகிறோம். சரிங்களா? நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம உறவுகளையும் நல்லபடியாக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கிட போகிறோம். சரிங்களா? நம்மளுடைய கஷ்டங்கள் வந்து கொஞ்ச நாள் தான். சரிங்களா? அதுக்கடுத்து நம்மளுடைய இது வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். அதனால் பொறுத்திருந்து அந்த தங்கத்தை அவங்க வந்து நம்ம பெற்ற மாதிரி நம்மளும் அந்த தங்க சுரங்கத்தில் 3 அடி தானே அப்படின்னு அதுக்கடுத்து அந்த ஃபெயில் ஆனால் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு அப்போ அது வந்து நியூஸ் பேப்பரில் வாசிக்கும் போது 3 அடியில் தங்க சுரங்கத்தை எடுத்து வாசித்தாங்களாம் அப்படின்னு கேள்விப்படும் போது அவனுக்கு அடுத்து ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும்போது ஒரு நபர்கிட்ட பேசும்போது ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போது என்னன்னாலும் இன்னும் 3 அடி தான் அப்படின்னு இறங்கி போவானாம். எல்ஐசி ஏஜெண்டில் பெரிய மேனேஜர் ஆனாலாம். ஒரு நிறைய கிளைண்ட்டை பண்ணி நிறைய கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாரதாக நான் ஒரு ஆர்டிக்கல்லாம் ரீட் பண்ணேன். அது மாதிரி அதுக்கடுத்து அந்த ஃபீல்ட்லேயே நல்லா சக்ஸஸ் ஆகிட்டார். ஏன்னா ஒவ்வொரு டைம் நம்ம போகும்போது அந்த 3 அடி நான் தோத்துறக்கூடாது அப்படின்ட்டு போனார். அதே மாதிரி நம்ம இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்துட்டோம். இனி வந்து இன்னும் 1 வாரமோ 2 வாரமோ தான். சரிங்களா? இன்னும் கொஞ்ச நாள் தான். ஏன்னா நம்மளுடைய பாடுகள் வந்து ரொம்ப நாள் கிடையாது. 10 நாள் பாடுதான், 10 நாள் பாடுதான், அவ்வளோதான். சரிங்களா? அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து எப்பயும் போல் நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கும், நம்ம வருமானத்தை கூடுறோம், நம்ம வாழ்க்கை தரத்தை பார்க்க போகிறோம், மகிழ்ச்சியாக இருக்க போகிறோம், சந்தோஷமாக. இதை மட்டும் வாழ்க்கை நினச்சிக்கோங்க. வேண்டாத தகவல்கள் இதெல்லாம் ஏற்றாதீங்க. சரிங்களா? கண்டவங்க என்னது இதில் இருக்கிறவங்களுக்கே உண்மையான செய்தி என்ன ஏதுன்னு ஒன்றுமே நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. மேலே இருக்கிறவங்களுக்கே தெரியாது. நம்மளுக்கு மேலே இருக்கிற அப்படின்னு டவுன்லைனில் இருக்கிறவங்களுக்கே தெரியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நியூஸ் போடுறவங்களுக்கு சும்மா வியூஸ் வரணும், சப்ஸ்கிரைப் வரணும் அப்படிங்கிறதுக்காக எனத்தையாவது போடுவாங்க. அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து மனசுக்குள்ளே கவலையை உண்டாக்கி கொண்டு இருக்கக்கூடாது. எல்லாருக்குமே பொருளாதார கஷ்டம் இருக்குது. நம்ம வந்து எதையாவது சமாளித்து நம்மளுக்காக தான் நம்ம என்னுடைய எம்டி சார் வந்து கம்பெனியை ரன் பண்ணணுங்கிறக்காக குடும்பத்தை பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு, அவருக்கு ஒன்றும் 10 பிள்ளைகளாம் 3 பிள்ளைகளாம் கிடையாது, ஒரு பிள்ளை தான். அவரை விட்டுட்டு அவர் போய் அந்த நம்மளுக்காக அங்கே போய் ஜெயிலில் போய் எப்படி அதுவரை தனி ஜெயிலில் கூட கிடையாது, எல்லோரும் கேள்விப்பட்டது தான். சரிங்களா? எல்லோரும் கூட இருக்கிறது நம்ம மூவிலெல்லாம் பார்க்குறோம் எப்படி இருக்குது ஜெயிலெலாம். கஷ்டங்களை அவர் நம்மளுக்காக தான் பாடுகள்லாம் சகிச்சுக்கிட்டு அங்கே போய் இருக்காங்க. நம்மளும் ரொம்ப நாள் கிடையாது. அவர் படுற கஷ்டம் விட நம்ம வீட்டில் ஃபேன் கடியில் கொசுலாம் இல்லாமல் படுத்துக்கிட்டு இருக்கோம். அதை நினச்சிட்டு நம்மளுக்கு இருக்கிற பொருளாதாரத்தில் போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? வேறு இதெல்லாம் நியூஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்கள் மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு சீக்கிரம் நம்ம கம்பெனி நல்லபடியாக ரன் ஆகும்.
எல்லோரும் ஒரே திங்கிங்லேயே இருக்கணும். சரிங்களா? நல்லா பாசிட்டிவாகவே நினச்சிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக நம்ம கம்பெனி வேர்ல்டில் நம்பர் 1 கம்பெனியாக 2026 வரும். சரிங்களா? நம்ம எம்டி சார் சொன்ன மாதிரி அந்த ஒன்று மட்டும் அவங்க எல்லோரும் கிண்டல் பண்ணுற மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு என் மைவித்ரி இவங்களுக்குன்னு ஒரு தாரக மந்திரம் இருக்குது, இவங்களுக்கு நான் என்னது வாழை வைத்து வாழை தீமைக்கு நல்ல அப்படி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. உண்மைதான். நம்மளுக்கு ஆப்போசிட்டாக கேஸ் போட்டான் பாருங்கள், அவங்க கூட நல்லா இருக்கட்டும்னு நினச்சிட்டு நீங்கள் எல்லாம் எனக்கு கூட அவனை திட்டணும் போல தான் இருக்குது. நான் நிறைய வீடியோவில் அவனை திட்டியிருப்பேன், இல்லைன்னா நிறைய கமெண்டில் போய் நான் அவனை திட்டியிருப்பேன். ஆனால் அவங்கள நம்ம திட்டி நம்ம அவங்கள திட்ட, அவங்க நம்மளை திட்ட, நம்ம ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்க இப்படி இதில் இருக்கிற 60,000 பேர் அதில் அவனுக்கு சப்போர்ட்டாக எதிர்த்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு கோவம் வரும். அவன் மேலே இது பண்ணிகிட்டு இருப்பான். எதுக்கு தேவையில்லாதது? நம்மளுடைய கோபங்கள் எல்லாத்தையும் நம்ம மனசில் வச்சுட்டு பொறுமையாக இருக்கிறவன் தான் எல்லாத்தையும் ஆளுவான்ட்டு நம்ம நிறைய இதை பார்த்துருக்கோம். காந்தியும் அகிம்சை முறையில் ஒன்றுமே பேசாமல் ஒன்றும் இல்லாமல் அமைதியாக இருந்தார், வெற்றி பெற்றார். நம்ம எல்லோரும் அமைதியாக இருப்போம், பொறுமையாக இருப்போம். எவனுடைய வீடியோவும் பார்க்க வேண்டாம், எவன் இதையும் போய் கமெண்ட்டும் போட வேண்டாம். ஒன்று சொல்லலாம், நம்மளுக்கு கேடிவியில் கார்த்திக் பிள்ளை ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு விளக்கத்தையும் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு. அந்த இதை போய் நீங்கள் பாருங்கள். அதில் நல்லா சூப்பராக சொல்கிறாரு. வேறு எந்த சேனல்லையும் கூட நம்ம எம்டி சார் வர வரையும் அந்த சேனலில் நம்ம வீடியோ சம்மந்தமாக மைவித்திட்டு சம்மந்தமாக ஏதாவது போட்டாங்கன்னா அதில் போய் பாருங்கள். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? சரிங்க மக்களே, நன்றி, வணக்கம், மகிழ்ச்சியாக இருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. பாய் பாய்.